வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே காதல் தான். அபிராகவ் ரூமில் வந்து ரெக்கார்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனு ஆகாஷும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இது எதுக்கு இங்கே வந்திருக்கு, யாரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. அந்த டைம் ராகவும் ரூமுக்கு வர உடனே ஆகாஷ் வந்து இது உன்னோட தான் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது இது ரெக்கார்டர் மாதிரி இருக்குது, இல்லையே என்னோடது இல்லையே, சார்ஜ் இல்லை, சரி சார்ஜ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு அதில் என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து செம்ம டென்ஷன் ராகம் வந்து இந்தமாரி இந்த கேவலமான வேலையெல்லாம் அந்த முரளியை தான் பார்ப்பான், இருடா அவனுக்கு போயிட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஹாலில் நின்று கத்திட்டு இருப்பார். உடனே வந்து அஞ்சலியை வருவாங்க. உடனே அப்படியே ராகவும் ஆகாஷம் அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் என்னை வந்து கிருஷ்ணானே கூப்பிடலாம் உரிமையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நல்ல மாதிரி கிருஷ்ணாவும் வந்து அவங்க எல்லாரும் முன்னாடியும் அஞ்சலி முன்னாடியெலாம் நடிப்பார். அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. உடனே அஞ்சலி வந்து ரூமுக்கு போயிடுவாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அபியும் ராகவும் வந்து சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பிளான் பண்ணதை வந்து இன்றைக்கி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வெளில கூப்பிட்டு போவார் ராகவ் வந்து அபியை. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அபிக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவை பற்றி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அஞ்சலி அக்காவுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி கனவு வந்திருக்கும். அதை பற்றி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது சரி ராகவ் எனக்கு ஏன் இப்படிலாம் கனவு வந்திருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி, நீ ரொம்ப யோசிக்காத, சரிவா நம்ம பஜ்ஜி சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் வந்து சொல்லுவாங்க. உடனே சரி நான் கூப்பிட்டு போகிறேன், ஆனால் வந்து நான் எங்கள் அம்மா சமாதி முன்னாடி உங்ககிட்ட சொன்னதுக்கான பதில் எனக்கு நீ சொல்லணும் அப்படின்னோடனே அதெல்லாம் சொல்ல முடியாது, இப்போ எனக்கு பஜ்ஜி சாப்பிட்ற மூடு இருக்குது, எனக்கு கூப்பிட்டு போக முடியுமா, இல்லை நானே போய்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து காதலை சொல்ல மறுத்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. உடனே ராகம் வந்து என்னமோ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.